ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்த்துடலாம். சாதம், உருண்டை குழம்பு பண்ணியிருந்தேன். கடலப்பருப்பு நைட்டே ஊற வச்சிட்டேன். காலை எழுந்திரிச்சு தண்ணி நல்லா வடிச்சிட்டு அதோட 2 பல்லு பூண்டு சேர்த்து குறைன்னு அரைச்சிக்கோங்க. அதோடு சேர்த்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பெருங்காயத்தூள், உப்பு, தேங்காயை பல்லாக கட் பண்ணிவிட்டு நல்லா சின்ன சின்னதாக பால்ஸ் மாதிரி உருட்டிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வரப்போ அந்த உருண்டைகளை போட்டுட்டு ஒரு 10-15 நிமிஷத்துலேயே கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான உருண்டை குழம்பு ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி நான் ஆல்ரெடி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு சைட் டிஷ் எதுவும் அவ்வளோ தேவை கிடையாது. ஆனால் இன்றைக்கி பட்டர் பீன்ஸை வந்து லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். ஸோ அதை நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம், இல்லை சுண்டல் மாதிரி பண்ணி சாப்பிடலாம், கிரேவி மாதிரி சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் ப்ளைனாக தான் வச்சுருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ராகி கூழ் கிண்டியிருந்தேன். ஸோ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ராகி கூழ் சாப்பிட்டீங்கன்னா உடம்புல குளிர்ச்சியாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். நிறைய பொடி பொடியாக சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி நான் அதில் போட்டிருந்தேன். ஸோ எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ராகி கூழ் தான் வந்து காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட். அப்புறம் 4 முட்டை வந்து வேக வச்சு வச்சுருந்தேன். ஸ்நாக்குக்கு பார்த்தீங்கன்னா பப்பாளி கட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.